போகர் 7000 முதற்காண்டம். சித்தர் கோபம். கோபப்பட்டால் ஓங்காரம் உன்னை விழுங்கிவிடும். போகரின் அதிர்ச்சி எச்சரிக்கை. நாட்டமாய் இவருடைய தொழிலும் நன்றாய் நடத்தலோடு ஒட்டல் மயங்கிக் கிடத்தல். நீட்டமாய் நிறுத்தலோடு கலங்காமல் இருத்தல். நிலையஞ்சின் விபரத்தை நிலைக்கக் கேளு. பூட்டமாய் பொசித்தலோடு ராகம் கேட்கல். பொங்கியே கோபம் சண்டை சினமடைத்தாங்கல். ஒட்டமாய் ஓங்காரம் உன்னைக் கண்டால் உயர்வாயை திறந்திடுதல் உறுதி காணே. இந்த பதிவில் போகர் 7000 நூலிலுள்ள ஒரு அதிமுக்கியமான பாடலின் உள் ரகசியத்தை காணவுள்ளோம். நான் கற்றறிந்த ஞானத்தை பகிர்கிறேன். இதில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் என்னை ஒரு மாணவனாக கருதி பொறுத்தருள்க. உங்கள் கோபம் உங்கள் ஆன்மீக பயணத்தை எப்படி முற்றிலுமாக அழிக்கக்கூடும் என்று போகர் சித்தர் கூறுவதை நீங்கள் அறிவீர்களா? இங்கே போகர் குறிப்பிடும் 5 நிலைகள்: நடத்தல், ஓடுதல், மயங்குதல், நிறுத்தல், கலங்காதிருத்தல் என்பது வெறும் உடல் செயல் அல்ல. அது மனதின் 5 அடுக்குகள். சாதாரண நிலையிலிருந்து தியானத்தின் உச்ச நிலை வரை. ஆனால் புலன் இன்பங்களில் மூழ்குவதும் கோபம், சண்டை போன்ற எதிர்மறை குணங்களும் ஒருவரின் ஆன்மீக அதிர்வலைகளை முற்றிலுமாக சிதைத்துவிடும் என்கிறார். ஓங்காரம் என்பது பிரபஞ்சத்தின் மூலநாதம். அந்த தெய்வீக அதிர்வலையுடன் இணைய முயலும்போது உங்கள் கோபத்தின் அதிர்வலைகள் அதை தடுக்கும் ஒரு ஃபயர்வால் போல செயல்படும் என்கிறார். இந்த தெய்வீக ரகசியங்களை தொடர்ந்து அறிய நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். கோபம், சினம் போன்ற குணங்களை கட்டுப்படுத்துவதே நாடி சுத்தியின் முதல் படி. மனம் கலங்காமல் இருக்கும்போது மட்டுமே ஆதார சக்கரங்களில் உறங்கும் குண்டலினி சக்தி எவ்வித தடையுமின்றி சுழுமுனை நாடி வழியே மேலெழும்பும். இதுவே ஒரு சாதகனை சமாதி நிலைக்கும், இறுதியில் அந்த ஓங்கார பிரபஞ்ச பெருவழியுடன் ஒன்று கலக்கும் ஒப்பற்ற இறைநிலைக்கும், அதாவது ஒன்னஸுக்கும் அழைத்துச் செல்லும். ஓங்கார நிலை. நன்றி. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.